அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஆர்பி இந்த வருடத்திற்கான இரண்டாவது புதிய அறிவிப்பாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 2024 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய தேர்வர்கள் இந்த தேர்விற்காக ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுடைய இலக்கை அடைவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை. யார் எல்லாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும். அதான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதே போல் இடைப்பட்ட இந்த 5 மாதங்களை வந்து சரியான முறையில் எல்லாருமே நீங்கள் வந்து பயன்படுத்திட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இப்போ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 14/3/2024 இன்று வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஆன்லைனில் வந்து எந்த டேட்லேருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தோம்னா 28/3/2024 முதல் நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செய்யலாம். எந்த டேட்டு முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 29/4/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக கொடுத்துருக்கிறது 4/8/2024 ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் டென்டேட்டிவ் டேட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இடைவெளி இருக்குது அப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. சரிங்களா? அதனால் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த தேர்வு இப்போ தான் வருது. அதனால் இது ஒரு நல்வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் கிளியராக எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நல்லா முதல்ல நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா படித்து பார்த்துட்டு அதன் பிறகு வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து டைம் இருக்குது. நம்ம 28ஆம் தேதியிலேருந்து தான் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்க போகிறோம். இன்னும் 2 வாரம் டைம் இருக்குது. அதனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் நல்லா கிளியராக படிங்க. என்ன சிலபஸ், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது எல்லா விவரங்களுமே தெளிவாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி மீண்டும் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்ததுன்னா டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? அதே போல் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம்னா 65 வகையான பாடங்களுக்கு வந்து இந்த வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. 65 வகையான பாடங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக இருக்குது. கரண்ட் வேக்கன்சி எவ்வளோ, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி எவ்வளோ, பேக்லாக் வேக்கன்சி எவ்வளோ, யார் வந்து எலிஜிபிள், எந்த வருஷத்தில், ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன பிஜி வித் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும், அவங்க ஸ்லட் நெட் வேணும், பிஹெச்டியா அப்படிங்கிற எல்லா தகவலுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வந்து எப்படி, எல்லா ப்ரொசீஜருமே நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்மளுக்கு வந்து வெளியிட்டாச்சு. எல்லாருமே டவுன்லோட் பண்ணி முதல்ல எல்லாத்தையும் தெளிவாக படித்து பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லா ப்ரொசீஜருமே நம்மளுக்கு வந்து தெளிவாக இருக்குது. அதே போல் பிஎஸ்டிஎம் வந்து ரிசர்வேஷனில் வேறு ஏதோ நீங்கள் ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, இல்லை கெஸ்ட் லெக்சர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லா தகவலுமே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதற்குரிய படிவங்களுமே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கூட இணைச்சிருக்காங்க. அதனால் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுமையாக எல்லா ஸ்டெப்புமே படிங்க. என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக படித்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த 2 வாரத்துக்குள்ளார நம்ம எல்லாமே நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இது ஒரு இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கான வாய்ப்பாக நீங்கள் எல்லாருமே மாற்றிக்கொள்ள முடியும். நம்பிக்கையோடு படிங்க. இதில் வந்து நம்ம வெவ்வேறு விதமாக பேசுவாங்க. அதுக்குள்ளாரே இந்த போஸ்டிங்லாம் இப்படி தான் போடுவாங்கன்னு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக யாரும் நம்பாதீங்க. அதை பற்றி யோசிக்கவும் கூடாது. ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்காக இருக்கணும். அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.